உறவுகளுக்கு வணக்கம். இந்த மே மாதம் அப்படிங்கிறதே ஒரு இனப்படுகொலை மாதமாக தான் நம்ம அதை பார்க்குறோம். குறிப்பிட்டு இந்த 16, 17, 18 மே மாதத்தில் இந்த நாட்களில் 2009 ஒரு தமிழ் இனம் ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல குவிக்கப்பட்டு ஒரு பெரிதளவில் படுகொலை செய்யப்பட்டுச்சு. சாதாரணமாக ஒருத்தவங்களை சுட்டு கொள்வது வேறு, சித்திரவதைப்படுத்தி கொலை பண்ணுறதுன்றது வேறு. இந்த மாதிரி பல கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அங்கே ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்துச்சு ஈழத்தில். இப்போ இந்த மாதத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தை நினைவு கூற வேண்டியது இருக்குது. 2011 டிஎம்கே காங்கிரஸ் இவங்க தான் கூட்டணியில் இருந்தாங்க. 2009 மிகப்பெரிய அளவு சிங்கள இராணுவத்திற்கு பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் உதவி செஞ்சு தமிழ் இன மக்களை கொலை செய்கிறதுக்கு மிக உறுதுணையாக இருந்த கட்சி தான் இந்த காங்கிரஸ் கட்சி. இதனாலே நம்ம அந்த கட்சியை வெறுக்கிறோம். இப்போ 2011 அவங்க கூட்டணியில் இருந்த போதுமே கிட்டத்தட்ட 63 சீட் நினைக்கிறேன், 63 சீட்டுகள் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க டிஎம்கே. அதில் அண்ணன் சீமான் வந்துட்டு 61 தொகுதிகளை பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சிச்சு. வெறும் 5 இடங்களில் தான் வெற்றி பெற முடிஞ்சிச்சு. 63 சீட்டு வாங்கி அதில் வெறும் 5 இடங்கள் மட்டும்தான் அவங்களால வெற்றி பெற முடிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு அன்றைக்கி இந்த காங்கிரஸ் மீதான ஒரு எதிர்ப்பு அலைன்றது இருந்தது. ஏன்னா அவங்க செய்த துரோகம் அத்தகையது. காங்கிரஸ் மட்டும் அந்த துரோகம் செஞ்சாங்கன்னா இந்த திமுக கூட இருந்து மிகப்பெரிய இந்த துரோகத்தை செஞ்சாங்க. சரி, காங்கிரஸை அகற்றுவதற்கு இது மட்டும் தான் காரணமா அப்படின்னா, அவங்க தமிழ்நாட்டிற்கோ தமிழ் இனத்திற்கு மட்டும் இந்த துரோகத்தை செய்யலை. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தேசிய இனங்களுக்கு இந்த மாதிரியான துரோகங்களை அவங்க செஞ்சுருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இனப்படுகொலை சீக்கிய இனப்படுகொலைன்றது பஞ்சாபில் நடந்துச்சு. அப்போ இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு சீக்கியர்கள் ஒரு 3000க்கும் அதிகமான சீக்கியர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. அது மட்டும் இல்லை, அஸ்ஸாமில் நெல்லி மஸ்கர் அப்படின்னு சொல்லி ஒரு படுகொலை சொல்லப்படுது. அங்கேயும் பழங்குடியின மக்கள், சிறுபான்மையின மக்கள் காங்கிரஸால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அது மட்டும் இல்லை, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழ்நாட்டில் இங்கே நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் 300க்கும் அதிகமான தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. 1000க்கும் அதிகமான தமிழர்கள் தன்னோட சாதாரண அந்த வாழ்க்கையை இழக்கக்கூடிய ஒரு சூழல் உருவானுச்சு. அந்த மாதிரியான ஒரு மோசமான கட்சி தான் இந்த காங்கிரஸ் கட்சி. இங்கே மட்டும் இல்லை, பல மாநிலங்களில் பல்வேறு தேசிய இனங்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இந்த காங்கிரஸ் ஏற்படுத்திய இன அழிப்புகள் பாதிப்புன்றது ஏராளம். இன அழிப்பு ரீதியாக மட்டும்தான் அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் இன்றைக்கி விஜய் அவர்களும் காங்கிரஸும் கூட்டணி வச்சுருக்காங்க. 2011 நினைக்கிறேன், 2014 எனக்கு வருஷம் சரியாக ஞாபகம் இல்லை. அந்த ஒரு காலகட்டத்தில் அண்ணா ஹசாரே மிகப்பெரிய போராட்டம் பண்ணியிருக்காரு. காங்கிரஸோட ஊழல்களை எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஊழலுக்கு எதிரான போராட்டத்துக்கு விஜய் அவர்கள் ஆதரவு தெரிவித்து அண்ணா ஹசாரேக்கு ஆதரவாக அந்த போராட்டத்தில் போய் கலந்துட்டாங்க. யாரை எதிர்த்துனா, இன்றைக்கி இங்கே கூட்டணிக்கு போய் கையேந்தி நிற்கிறாங்கன்னா அந்த காங்கிரஸை எதிர்த்து தான் அன்றைக்கி இதுதான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி என்னென்னலாம் ஊழல் பண்ணாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஊழலெல்லாம் பட்டி எடுத்து நம்ம சொல்கிறதுக்கே பெரிய காணொலியாக ஆகிரும். அந்த அளவுக்கு அதிகமான ஊழல்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய ஊழல்கள் சொல்லுவோம் அப்படின்னா, முக்கியமான ஊழல்கள், ரொம்ப பேசப்பட்ட ஊழல்கள் அப்படின்னு சொல்லப்போனால் இவங்க முதல்ல ஆரம்பிக்கிறது இந்த இராணுவத்துக்கும் ஜீப் வாங்குறதுல ஊழல். இவங்க செஞ்ச ஊழல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான ஊழல்கள் இந்த இராணுவ ரீதியான ஊழல், இராணுவத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இராணுவ வீரர்களுக்கு தேவையான விஷயங்கள் வாங்குறது, அதில் அதிகமான ஊழல் பண்ணியிருக்காங்க. இதனாலே இராணுவ வீரர்கள் நிறைய பேர் இறந்து போனதாகவும் சொல்லப்படுது. முக்கியமாக சொல்லப்போனால் இந்த இராணுவ வீரர்களுக்கான புல்லட் ப்ரூஃப் வாங்குறதுல ஒரு மும்பை குண்டுவெடிப்பில் பல இராணுவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அவங்களோட அந்த புல்லட் ப்ரூஃபை தாண்டி உள்ளே போய் அந்த குண்டு போய் அவங்கள கொலை செஞ்சுருக்கு அப்படின்னா, அந்த புல்லட் ப்ரூஃப் அந்தளவுக்கு தரமற்றதாக இருந்திருக்கு. தரமற்ற அந்த புல்லட் ப்ரூஃப் வாங்குறதுல ஒரு ஊழல் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் கட்சியினர். இது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு வழக்கு போயிட்டுருக்கு. நேஷனல் ஹெரால்டு அந்த ஒரு பத்திரிகை சம்மந்தமான அந்த வழக்கு. இதில் ராகுல் காந்தியும் உட்படுத்தப்பட்டிருக்காரு. ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்குன்றது இன்றைக்கி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு இப்போ என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, விஜய் வரும்போது என்ன சொன்னார், ஒரு தூய சக்தியாக தான் வரோம் அப்படின்னு சொன்னார். எந்த ஒரு ஊழலுக்கும் இடம் இல்லை. அவருமே அந்த பதவியேற்கும் போதே அவர் சொன்னார், ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போயே வெளில போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, உங்கள் ஆட்டத்தில் இந்த ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கை எந்த அளவுக்கு மும்முரமாக கொண்டு போவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அதில் கார்த்தி சிதம்பரம் அவங்களோட பேர் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. இதை நீங்கள் முடக்கி போடுவீங்களா இல்லை விரிவுபடுத்துவீங்களா? ஏன்னா அவங்க அந்த கட்சிக்காரங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்க போகிறீங்க. இத்தனை ஆண்டு காலமாக எந்த ஒரு அதிகாரத்தையும் இல்லாத, அதாவது எம்எல்ஏ திமுகவில் இருக்கும், கூட்டணியில் இருக்கும், எம்எல்ஏவாக இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அமைச்சர் பதவி அந்த அதிகாரம் கிடைக்கும். எந்த ஒரு அதிகாரத்தையும் இல்லாத இந்த கட்சியை நீங்கள் திருப்பியும் உயிர்ப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்க. இதன் மூலமாக அடுத்த எலெக்ஷனில் இன்றைக்கி 5 சீட்லாம் ஜெயிச்சிருக்காங்க. நாளைக்கு உங்க கூட கூட்டணி வச்சுட்டு மறுபடியும் ஒரு 60 வாங்கினாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த இனத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாக தான் அது போய் அமையும். இந்த தமிழகத்துக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தேசியங்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு பெரிய துரோகமாக தான் போய் முடியும். இந்த ஊழல் மட்டும் இல்லை, கார்கில் வாரில் இறந்தவர்களுக்கு அவங்களோட குடும்பத்திற்கு வீடு கட்டி கொடுக்கறதில்ல, அதில் ஊழல். விவசாயி கசிஞ்சு பல மக்கள் கொல்லப்பட்டாங்க. அந்த ஓனரை தப்பிக்க வைக்கிறதுல அது ஒரு தொகையை வாங்கிட்டு அவனை தப்பிக்க விட்டது.
இது மாதிரி இவங்களோட ஊழல் அடுக்கணும்னா அடுக்கிக்கிட்டே போகலாம். எஸ்பிஐயில் வந்து பணம் வாங்கின ஊழல், எல்ஐசியை ஒரு நஷ்டத்தில் இயங்கின எல்ஐசியை ஒரு தனியார்ட்டேருந்து வாங்கினதில் ஊழல், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஊழல் வந்து 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல். அது வந்து அதில் முறைகேடு நடந்திருக்குங்கிறது உண்மை அப்படிங்கிறத தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அவங்க வந்து நிரபராதின்னு வெளியில் வந்தாலும் அதில் குற்றம் நடந்திருப்பது உண்மை அப்படிங்கிறத தீர்ப்பாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது காமன்வெல்த் போட்டி நடத்துறதுல அந்த ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர்லாம் செய்வோம்ல, அதில் வந்துட்டு அந்த கான்ட்ராக்டில் ஊழல். இவங்க எந்த இதில் கை வைக்கிறாங்களோ எல்லாத்துலேயும் ஊழல், எதில் எடுத்தாலும் ஊழல். எவன் எக்கேடு கெட்டு போனான்னா நான் சம்பாதிச்சு 4 காசு அள்ளி பாக்கெட்டில் போட்டு நான் போனால் போதுன்ற மாதிரியான கட்சி தான் அந்த காங்கிரஸ் கட்சி. இந்த மாதிரியான கட்சிக்கு திருப்பி உயிர் கொடுக்குறது ஒரு மிகப்பெரிய துரோகமாக தான் போய் நிற்கும். அது ஒரு இன்றைக்கி வந்துட்டு விஜய் வந்து கருப்பு கோட்டை போட்டு போகிறாரு. அது சில பேர் சொல்கிறாங்க அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு, அந்த சனியை வந்து விளக்கறதுக்காக தான் வந்து கருப்பு கோட்டு போட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட சனி உண்மையிலே காங்கிரஸ் தான். அதை பிடிச்சி பைப்பில் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் என்னத்தை கருப்பு கலர் போட்டு போட்டாலும் சனி எப்படி உங்களை விட்டு போகும்? அது இருக்கிறதுலே மிகப்பெரிய சனி, பிடிச்ச சனி. அதை விட்டு ஒழிங்க. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச சாபம் போகவே போகாது. நன்றி.